சரி, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து போன வீடியோலயே சொல்லியிருப்போம். அது பார்ட் 1 தான்ட்டு சிடபிள்யூசி. இப்ப நம்ம பார்ட் 2 பத்தி பேச போறோம். ஸோ எத பத்தி பேசலான்றதுக்கு நம்ம போவோம். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 யாரெல்லாம் பார்த்தீங்களோ கண்டிப்பா கீழ காமெண்ட் பண்ணுங்க. ஆ பார்க்காதவங்க வந்து இந்த பார்ட் 2 பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து இப்ப எதுக்கு போறோம்னா, அன்மேட்ச் கொம்போ வீக் போறோம். ஒரு ஆள் மிஸ்ஸிங்கா இருக்கு. அதான் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ ஆமா. இருக்கியா? ஆமா. டொமேட்டோ நம்ம வந்து ஏற்கனவே உள்ளது இன்னொரு பாதியோட தான் எனக்கு பார்க்க முடியாதனால அந்த பாதி தான் பேசியிருந்தோம். இப்ப இன்னொரு பாதிய வந்து பேசி முடிச்சுட்டு, அப்புறம் மிச்சத்த பார்க்கலாம் டொமேட்டோ. சரி, இப்ப வந்து அந்த அன்மேட்ச் கொம்போ வீக்ல அந்த ஃபேஸ் ஆஃப் அதுல வந்து என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து குறை சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து எல்லாமே இவங்கள பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராமன் அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்கள தான் வந்து தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்களே எல்லா எபிசோட்லயுமே. ஸோ, அதனால அத சொல்லியிருப்பாரு. ஸோ, அத சொல்லி அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா, இதே தான் வந்து போன சீசன் வின்னருக்கு அவர் பண்ணாரு. "அக்கா உங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கக்கான்னு" சொல்லி வின்னர் ஆனாங்க அவங்க. ஸோ, இங்கேயும் அதே நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, இத கண்டிப்பா யாராவது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா தானே? ஆமா டொமேட்டோ. கண்டிப்பா இது எல்லாமே போன வாட்டி நடந்த அந்த ஒரு இன்புட் எடுத்து, இங்க அவங்க வந்து அது நேச்சுரலா இருக்கிற மாரி அத கிரியேட் பண்ணி தானே கொண்டு போறாங்க. அந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியுது. டீப்பா பார்க்குறவங்களுக்கு தெரியும் டொமேட்டோ. ஆமா. இன்னொன்னு வந்து நான் இது வந்து இது பிபி விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த ஒருத்தவங்க இருக்காங்கல்ல பிபில உள்ளவங்க, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ப வந்து இத எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்பளுக்கு கீழ யாரும் போக்கூடாது. நம்ம அந்த மாரி பண்ணக்கூடாது. அது நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து பிபில வந்து எப்படியெல்லாம் வயிறு எரிஞ்சாங்க, ஒருத்தவங்க டாப்பா இருக்கிறப்ப, எப்படியெல்லாம் அவங்கள குத்தி பேசுனாங்க, எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வன்மம் வந்து அப்படியே பச்சையா தெரிஞ்சுச்சு. அந்த வன்மம்லாம் வந்து இங்க இல்லாத மாரி நல்லவங்க மாரி பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸோ இது வந்து எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு நெனைச்சோம். அப்புறம் அடுத்தது வந்து அந்த ஆ அவங்க இருக்காங்கல்ல, இன்னொருத்தவங்க அந்த ஷோ செய்வாங்கல்ல, அவங்க இங்க கொஞ்சம் வந்திருக்காங்க தானே சமைக்கிறதுக்கு. அவங்களும் அந்த ராமன்ற இவங்களும் தானே 2 பேரும் தானே சமைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருமே வந்து பக்கா பிளான் போட்டு இவங்க 2 பேரும் தான் கொம்போவா வரணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நீ பாத்தியா? ஆமா. நீ சொன்ன மாரி கொஞ்சம் வந்திருக்காங்கல்ல, அந்த மாரி கொஞ்சம் தான் வந்து தூக்கிருவாங்க. தானே டொமேட்டோ? ஆமா. அந்த மாரி ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கொம்போவா இருக்கணும்னு சொல்லி பேர் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஆ ஜூபாயும் அந்த அவரு இருக்கார்ல காஷ்மீர், அவரையும் வந்து பேர் பண்ணியிருந்தாங்க. அது நீ பாத்தியா? ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கிடைச்சுச்சுல்ல ஜூபாய்க்கு செஃப்பா. ஆமா. அது வந்து நீ என்ன நினைக்கிற? நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறியா? அந்த பேருனால நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறியா என்னது? ஏன்னா அவர் எப்பவுமே அவர வந்து நல்லா இல்லன்னு தானே சொல்றாங்க காஷ்மீர் அவரு சமைக்கிற ஆள. ஆமா. ஏன்னா டொமேட்டோ அந்த பேர் வந்து நீ சொன்ன மாரி நல்லா இருந்துச்சு தான். ஏன்னா அஜு பாய் அங்க இருந்தனால அவரு காமெடியா இருக்கணும்ல, அந்த மாரி பேசுறதுக்கு அவ ஃபேமஸ் தானே. அந்த மாரி பேசி பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்சமா. ஆனா பேசியிருப்பாங்க நெறையா காட்ட மாட்டாங்கல்ல அதான். ஆமா. அந்த மேட் செஃப் வந்து சொல்லுவாரு ஐடியாலாம் குடுக்க முடியாது. செஃப்லாம் அது பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஆனா செஃப் தாம் வந்து எப்பவுமே அது பண்ணுவாரு. அது வந்து சொன்னது வந்து ஏன் மேபி அவரோட ஸ்டைலா இருக்குமோ? ஆமா. அவரு தான் வந்து அவர் பேரே மேட்சப் தானே கொஞ்சம் கோவமா அந்த மாரி இங்க வரப்பயே அதனால தான் எல்லாம் பயந்தாங்க. அதனால அது அந்த மாரி ஒரு விஷயத்த மெயின்டெயின் பண்றாங்க போல டொமேட்டோ. அந்த மனம் நில்லுனா அப்படி சொல்லிட்டு வந்துச்சுல்ல, அதுல ஜூபாய் டான்ஸ் செம்ம ஃபன்னியா இருந்துச்சுல்ல. அவரு அந்த இத போட்டுக்கிட்டு ஆமா, விக்க போட்டுக்கிட்டு ஆடுனது. ஆமா. அது டான்ஸ் நல்லா பண்ணி இருந்துச்சு. ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றது டொமேட்டோ. டான்ஸ் ஏன் பண்ண போதையிலேயே இருக்க? என்னாச்சு? எல்லாம் அப்புறம் கேட்க போறாங்க பாக்குறவங்க. என்னாச்சு? கே ஒருத்தவங்க ஒரு மாரியா பேசுறாங்க, இன்னொருத்தவங்க இன்னும் மாரியா பேசுறாங்கன்ட்டு. அதான் கேட்டா தான் நல்லா தான் இருக்கும். கேளுங்க நான் கமெண்ட்ல. சரி, அடுத்தது நம்ம போவோம். ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு இப்ப. கடைசிக்கே போயிட்டோம். ஏன்னா பார்ட் 2 தானே. அதனால அதுக்கே போயிட்டோம். ஆமா கொஞ்சம் தானே இதுல மிச்சம் அதுல விட்டது அதான். அப்ப வந்து ஷபா வந்து அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து லேம் ஸ்டிர் ஃப்ரை வித் ப்ரோக்கோலி செஞ்சிருப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க. கேட்டா சிம்பிளா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. நீ பாத்தியா? ஏன்னா கட் பண்ணி அவங்க சொல்றது தான் செய்யணும்ல அதனால. ஆமா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க அவங்க இருக்காங்கல்ல, ஸ்டஃப் கரேலா சொல்லி செஞ்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "இன்னும் வந்து ஸ்பைசியா இருக்கணும். பெட்டரா செஞ்சிருக்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. அது பாத்தியா? ஆமா டொமேட்டோ. ஆனா வந்து அந்த ராமன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் அதே அதே தான் கரேலா தான் செஞ்சிருந்தாங்க. ஆனா வந்து அது மட்டும் ரொம்ப ஆஹா! ஓஹோன்னு எப்போதும் என்ன கூவுவாங்களோ, அதே கூவிட்டு இருந்தாங்க பாத்தியா? அதான் நீ சொன்னல்ல, "தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு" அதான் ம். போல. ஆமா. அதனால எங்களோட பழக்கம் விட்டு குடுக்காம நாங்க இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல டொமேட்டோ. ஆமா. எப்ப பார்த்தாலும் அதானே பண்றாங்க. ம். அப்புறம் வந்து அவரு காஷ்மீர் அவரு இருக்கார்ல, அவரு பப்பாயா சாலட் செஞ்சிருந்தாரு. அது வந்து இன்ஃப்யூஸ் ஆவல, வொர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ம். ஜூபாய் வந்து அதேதான் சிக்கன் பெர்லான்னு சொல்லிட்டு பப்பாயா வச்சு செஞ்சிருந்தாரு. உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாமே ஆப்ட்டா இருக்குன்னு செஃப் தாம் சொல்லியிருப்பாரு. ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஒரே விஷயத்துல ஸ்டிக்கா இருக்க மாட்டாங்க போல. ஆமா. இதுல 3 பேர் ஜட்ஜ் வேற. ஆல்ரெடி ஆளாளுக்கு ஒண்ணொண்ணு இருக்கும் தான். அவங்க சொல்றது ஓகே, ஓகே. கட் பண்ணி தூக்கிருவாங்க. அவங்க தான் அங்க சொல்லுவாங்க தானே. ரொம்ப ஷூட்டிங் தானே. ஆமா.
அதுல இன்னும் எப்படி இருக்கும் நேரா பார்த்தா இல்லமேட்டும். ஆமா. ஏன்னா எல்லாமே கட் பண்ணி தானே எடுக்குறாங்க. ஒரு ம். 10 தடவ சமைப்பாங்க போல. ம். 10 தடவ சமைச்சுட்டு தான் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, முதல்ல அவர் சொல்லுவாரு, "உப்பு கம்மியா இருக்குன்னு" செஃப் தாம் தான் சொல்லுவாரு. அவரே சொல்லுவாரு, "உப்பு பக்காவா இருக்குன்னுவாரு." எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு இத கேட்டு. என்ன ம். 2 எடிட்டர் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்களா என்னன்னு மாரி தான் இருந்துச்சு. தெரியலையே ஓடிருவாங்க போல. வேற ஒரு புது ஆடிட்டர் வரப்ப அந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் அவங்களுக்கு வரலல்ல. அதனால அந்த தொட்டில் பழக்கம் சீக்கு மாரி ஒட்டிக்கும் போல இருக்கட்டும். அப்புறம் ஆமா கரெக்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த மாரி வந்து அந்த கீழ இருக்கிற 3 பேர் தான் அவுட் ஆக்குவாங்க. அதுல வந்து ஜிகே கருப்பு அவர அவுட் ஆக்குவாங்க. இல்லன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்கள அவுட் ஆக்குவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம். 2வது எபிசோட்லயே சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன அந்த இன்னொருத்தவங்க தான் அவுட் ஆயிருந்தாங்க. அது பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்து டோஃபு, கேரட் குருமான்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆ இது வந்து காமன் இது இல்ல. நம்ம தப்பா சொல்லிட்டோம். நம்ம வேற ஆள சொல்லிட்டோம். ம். அவங்களோட சொல்லி முடிச்சுட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து இதுல மெரினாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க டோஃபு கேரட் குருமான்னு சொல்லிட்டு ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அது வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து எதுவுமே செஞ்சு நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்டின்னு செஃப் தாம் சொன்னாங்க. பட் மலேசியால வந்து இது ஒரு நார்மலான ஒரு குக்கிங் தான். டோஃபு அப்புறம் அந்த குருமா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு குக்கிங். ஆனா வந்து இப்டி ஒரு விஷயமே கேள்விப்பட்டது இல்லன்னு சொல்ட்டாரு. நான் நெனைக்கிறேன், எப்படி நீங்க இந்த மாரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அந்த மாரி ரெக்கார்ட், இந்த மாரி ரெக்கார்ட்ன்னு வாங்குறவங்க வந்து இந்த மாரி பேசலாமா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆமா. இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசலாமோ? அப்படின்னு எனக்கு பதில் கிடைக்குது. டொமேட்டோ. அதுக்கப்புறம் வந்து அத நம்ம சொன்னோம்ல, இவங்க வெளியாயிருவாங்கன்ட்டு, அவங்க டாஃபு கேரட் கட்லெட் வந்து செஞ்சிருந்தாங்க. அவங்க சொல்ட்டாங்க, "இது ஃபெயிலியர் தான். ஏன்னா வந்து இதுக்கேத்த ஒரு இது கூட இது இல்லன்னு" சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பீட்ரூட் பிரிஞ்சல் கறின்னு சொல்லிட்டு ஜிகே செஞ்சிருந்தாரு. டேஸ்ட் வைஸ் வந்து சுத்தமா நல்லா இல்லன்னு அதுவும் சொல்லிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து ஜூபாய்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் செஃப் ஆஃப் த வீக் கிடைச்சுச்சு. ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல அஜுபாய். அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து வந்து சொல்லிட்டு போனாங்க போல, "இது என்ன மீன் குழம்பா? மீன் ம்ஹ்ம். குழம்பான்ட்டு" ஆமா. செஃப்க்கு மட்டும் அது ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல. அது காமெடின்னு நெனச்சிருந்தேன் டொமேட்டோ. இல்ல உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்கு போல அது. காமெடி ஆக்கி கோ காட்டிட்டாங்க. வேற ஆளு வேற பக்கத்துல இருந்து வந்து, "இது என்ன மீன் குழம்பா? மீன் குழம்பான்னு?" கேட்டுட்டு, ஆனா அவரே செஃப் ஆஃப் த வீக் வந்துட்டாரு. தெர்ல எப்படின்னு. அப்புறம் எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்து ஆ நான் நான் அவரு இருக்கார்ல, அதான் விவசாயி. அவரு வந்து ஸ்டஃப் பெப்பர் மஷ்ரூம் ரோல் செஞ்சிருந்தாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சீசி மஷ்ரூம் ரோல் செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து ஜட்ஜ் வந்து சொன்னாங்க, "இது வந்து தெரிஞ்சு தான் சமைச்சீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. தெரிஞ்சு சமைச்சாங்களா? இல்லையான்றத விட என்ன நம்மளுக்கு கேள்வியா இருந்துச்சுன்னா, தெரிஞ்சு சமைக்கிறாங்களோ, தெரியாம சமைக்கிறாங்களோ 2மே நல்லா இல்லன்னு சொல்ட்டாங்க. அப்பயும் நீங்க 2 பேத்தையுமே அனுப்பல. ஆமா. தானே? அனுப்பியிருக்கலாம். வித்தியாசமா ஒரு மாரி புதுசா அதான் புதுசா பண்றேன்னு சொன்னாங்கல்ல டொமேட்டோ. அந்த மாரி பண்ணியிருக்கலாம் தான். ஆனா ஏன்னு தெரியல. ஏன்னா தெரியலன்னு சொல்றது வரைக்கும் இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க வச்சுக்கணும்ல. அதுக்கு தான் டீம் வந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கல்ல டொமேட்டோ. ஆமா. அப்புறம் தான் சொன்னாங்க பேக் டூ 0 இதுக்கப்புறம் லீடர் போர்ட் வந்து ஒவ்வொரு எலிமினேஷன்லயும் மாறும்னு சொன்னாங்கல்ல. அது மாறும். ஆனா அந்த ஒருத்தவங்களுக்கு ஜிங்ஜாக் அடிச்சுட்டுருக்காங்கல்ல, அது மட்டும் மாறவே மாறாதுல்ல. அது மாறாது டொமேட்டோ. அது அப்படிதான். எப்படியும் டாப் 3ல கொண்டு வந்துருவாங்கன்னு தெரியும். வின்னரா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா டாப் 3ல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. முடிஞ்சா வின்னரா கூட ஆக்கிருவாங்க. அதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ இது இவ்வளோதான். நம்ம இதோட அடுத்த வாரம் பார்த்துட்டு அத பத்தி பேசுவோம். இது வந்து நம்ம கொஞ்சம் லேட்டா தான் போடுவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கிறனால. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பிடிச்சா பாருங்க. ஆமா. ஏன்னா சொன்ன மாரி வேற எதுவும் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். இல்ல டொமேட்டோ. ம். அதனால ஓகே. சரி. பாய் டொமேட்டோ. பாய் பாய் முட்டை பாஸ் பொட்டேட்டோ அந்த மாரியா? முட்டேட்டோ முட்டேட்டோன்னு வந்துடுச்சு எனக்கே.